பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கப்படும் போது அந்த 40ஆம் வசனத்தில் மாற்றாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, முதல் வார்த்தையை, நீ விசுவாசிக்க கூடுமால் தேவனுடைய மகிமை காண்பார். அதனால் ஒருவர் நீ நல்லா இருப்பேன் என்று சொல்லி ஒரு வழி அங்கே எதுவும் நடக்கலை என்று சொன்னால், இந்த ஊழியக்கார் இப்படி சொன்னார், அது நடக்கவில்லை என்று சொல்கிற ஜனங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தை என்ன சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் நீ நல்லா இருப்பேன்றதை விடுத்து எனக்கு உறுதியாக ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா தேவன் அப்படி தானே சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று யோவான் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் லாசருடைய மரணத்துக்கு பிற்பாடு நடக்கிற ஒரு அதிகாரபூர்வமான நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில் யாரை நம்பிக்கொண்டு போகிறோம் என்று சொல்லி பார்த்தால், இன்னைக்கு வர துன்பத்தையும் துயரத்தை பார்த்து தான் நம்புவோம். ஆனால் யோவான் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக சொல்ல, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள் உலகத்தை நான் ஜெயிப்பேன். இந்த உலகத்தை ஜெயிக்க பலவிதமான தடைகள் உண்டு. அதை சரியாக பகிர்ந்து கொண்டாதான் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சகல அதிகாரத்தை மீட்டுக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த வசனத்தை நல்லா படிக்கிறோம் பாருங்க. யோவான் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாக பொருட்டாக இவைகளும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். உலகத்தில் உமக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடங்கொள்ளுங்க, உலகத்தை நான் ஜெயிப்பேன். நீங்க அழகாக சொல்ற பாரு, ஆரம்பிக்கும் போது என்னிடத்தில் உமக்கு ஒரு சமாதானம் உண்டு. அது இப்போ கிடையாதுங்க, கொஞ்சம் உபத்திரம் உண்டு இல்லையா? அந்த உபத்திரத்தை படக்கூடிய சூழ்நிலைக்கு பல அர்த்தம் இருக்கும். அதுதான் இங்கே சொல்றாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள்ளு, உலகத்தை நான் ஜெயிப்பேன் என்று சொன்னால், இந்த உபத்திரம் வர்றதுக்கு வேண்டிய பல காரணங்கள் உண்டு. நிறைய பைபிளில் படிக்கப்படும் போது ரொம்ப சந்தோஷமான செய்தியெல்லாம் இருக்கு அதில். அப்போது அந்த சந்தோஷமான செய்திகள் எப்படி வருது என்று சொல்லி பார்க்கப்படும் போது, சில விஷயங்கள் பார்க்கப்படும் போது கடவுள் சரியாக திட்டமாக நமக்கு சொல்லி கொடுத்திருப்பார். அப்போது இயேசு வரார் என்று தெரிந்து இல்லையா, அவரிடத்துல சொல்லப்படும் போது அங்கே யோவான் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ஒரு வித்தியாசத்தை சொல்லி கொடுப்பார். இயேசு தமக்கு நேரிட்டதையும் எல்லாவற்றையும் குறித்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகின்றார் என்றார். இயேசுவை தேடி வந்த ஜனங்களுக்கு இயேசுவே கடந்து போறார், பயணித்துக்கிறார், பேசுறார். காட்டி கொடுக்க ஒரு ஆயத்தமாய் கூட வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நான் தான் என்று தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது என்ன யோசித்தோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஒருவரை பழி வாங்கலான்னு சொல்லி ரொம்ப எதிர்நோக்கி சில ஆட்களை கூட அவங்களை ஆயத்தம் பண்ணுவோம், சண்டை போடுறதுக்காக, குற்றார் உறவினரை கொண்டு போய் அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். அவங்களை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் எதிர்பார்த்து தெரிவிப்பார் என்று தான் கடந்து போவோம். ஆனால் கேட்குற கேள்விக்கு உடனடியாக ஒரு பதில் கிடைக்குது. நீ யாரை தேடுகிறாய்? நல்லா அழகாக இருக்கும் அந்த வசனம் படிக்கப்படும் போது. 18ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது, இயேசு தம்முடைய சீசர்களோடு அடிக்கடிக்கு அங்கே போனபடினால் அவரை காட்டி கொடுக்க யூதாசு அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாசு போர் செய்வர்களின் கூட்டத்துக்கு போய் பிரதமன் ஆசிரியான பரிசேவர்கள் என்பவர்களே அனுப்பப்பட்ட ஊழியக்காரராகிய கூட்டிக் கொண்டு அந்த பக்கத்தில் உடனே சீவக்கட்டி ஆயோடு அவரிடத்தில் வந்தார். இயேசு தமிழ் நேரிட்டதையும் எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய், யாரை தேடுகின்றாய் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் பிரசித்தமாக, நாசராகி இயேசுவை தேடுகின்றோம் என்றார். அதற்கு இயேசு, நான் தான் என்று அவரை காட்டி கொடுக்கின்ற யூதாசும் அவரோடு கூட நின்றான். ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டார், நான் தான். ஏனால் அவன் காட்டி கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி சரியாக அவர் நான் தான் என்று அர்ப்பணிக்கும் போது அவன் விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த 6ஆம் வசனத்தை, நான் தான் என்று அவர் அவனிடத்திலே சொன்னவுடனே அவன் பின்னிட்டு தரையிலே விழுந்தான். அவர் மறுபடியும் அவரை நோக்கி, யாரை தேடுகிறார் என்று கேட்கப்படும் போது அவர், நாசராகி இயேசுவை தேடுவேன் என்றார். இயேசு பிரசித்தமாக, நான் தான் என்றார். உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னை தேடுகின்ற நாள் இவர்கள் எல்லாம் போக விடுங்கள் என்றார்.
அப்போது நிறைய விஷயத்தை பார்க்கும்போது இயேசு நான் தான் என்று அர்ப்பணித்து கிட்ட வந்தவன் என்ன பண்ணுறான், தொடவே முடியல, கீழே விழுந்து போகிறான். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பற்றி எத்தனையோ காரியத்தை ஏதாவது ஒரு குறை சொல்லான்னு புறப்பட்டு பயணிப்பாங்க. அப்போ ஆண்டவர் முழுமையாக இந்த உலகத்துக்காக வந்தார், மரித்தார் என்று உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவன் பகிர்ந்து கொள்ளும் போது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகாமல் பேக்கலாகி, அதாவது விழுந்த மாதிரி கணக்கு. அது எனக்கு நிறைய பேர் பார்க்கலாம். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து பற்றி குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் இயேசு என்றது ஒரு மதமாற்ற காரியம் என்று சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அதை கொடுத்து. ஆனால் இயேசு மதமாற்றம் வரலங்க, மனம் திரும்பும்படியாகத்தான். ஒரு மனிதனுடைய மனமாற்றத்தை உண்டாக்கினார். மனம் திரும்பும்படியாகத்தான். ஜாதியை மாற்றுவதோ அநேக காரியத்தை கொடுத்து பேசுவோ இயேசு கிறிஸ்து வரல. ஒருவருடைய மனதை மாற்றி உலக சிற்றின்பத்தில் விழுந்து போகாதபடி, வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிராதபடி, இயேசுவை தேடு வரும்போது அதுக்காக ஆயத்தப்படுத்த வந்தவர் நான் தான் என்று தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறார் என்று யோவான் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன் என்று சொன்னால், அந்த நான் தான் ஏன் விழுந்தான் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்தால் அவரை தொட அனுமதி அவங்ககிட்ட கிடையாது. அப்போ ஆண்டவரே தான் தன்னை அர்ப்பணிக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை கொடுத்து நிறைய செய்தி எடுத்துக்கொண்டே போகலாம். அப்போ இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திறன்கொள்ளு உலகத்தை ஜெயிப்புன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் பொறு, என்னை காட்டி கொடுக்க ஒருவன் ஆயத்தமாவான் இல்லையா? என்னை காட்டி கொடுக்க ஒருவன் ஆயத்தமாவான். நான் வருகையை ஒருவன் சொன்னான், நான் வருகையே ஒருவன் சொன்னான். அது யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் என்ற ஒருவனே தேவன் முன்வைத்தபடியாக அவன்தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் மீட்கப்பட்டவர், இதோ அநேக பாவங்களை மன்னிப்போராக, அதோ தேவாட்டுக்குட்டியானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினதும் யோவான் தான். அவன் சொல்லும்படி வந்தான், இவன் காட்டி கொடுக்கும்படி வந்தான். எனக்கு நிறைய விஷயத்தை சொல்ல முடியும். உலகத்தில் உபத்திரம் திடன் கொண்டு உலகத்தை ஜெயிப்பேன்னு சொன்னால் அந்த காட்டி கொடுக்குன்னு சொல்லப்படும் போது தான் பல விஷயத்தை மத்திய புத்தகத்தில் படிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தை 65ஆம் வசனம் படிக்கும் போது, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது சொன்னால் நான் மரித்து 3 நாள் எழுந்துக்குவேன் என்று தன் அநேக பெண்களுக்கு அது வெளிப்படுத்தி காட்டி தேவன் கடந்து வரும்படி ஒரு ஏற்படுத்தும் போது அவர் சொன்னபடி எழுந்து நின்றார். ஒரு சொன்னபடி சொல்லப்பட்ட வார்த்தை தெளிவாக இருந்தது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை நிறைய வசனத்தை நம்ம பார்த்து கொண்டே போகலாம் இல்லையா? அந்த உலகத்தில் நிறைய விஷயத்தை பார்க்கலாம். நம்முடைய சிறுமைப்பட்ட காலங்களும் துன்ப கண்ட வருஷத்தையும் சரியாக 2025ஆம் ஆண்டில் உன்னை ஒரு பெரிய மகன மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்க போகிறார். சங்கீத புத்தகத்தை படிப்போமா? 90ஆம் சங்கீதத்தை நம்ம படிப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் சிறுமைப்பட்ட காலங்களும் துன்ப கண்ட வருஷத்தையும் சரியாக கர்த்தர் மாற்றி அமைச்சு உயர்த்த போகிறார். அதுக்கு நீ விசுவாசித்தா போதும். என் இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், என் இயேசு என்னை மீட்கும்படியாக மரித்தார், அதை நீ சொன்னாதான் அது முடியும், இல்லைன்னா முடியாது இல்லையா? நீங்கள் பார்க்கும்போது அங்கே சங்கீத புத்தகம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் போது, தேவனே எங்கள் சிறுமைப்படுத்த நாட்களும் நாங்கள் துன்ப கண்ட வருஷத்திலையும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். நம்ம சிறுமைப்பட்ட காலங்கள் எத்தனை காலம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில நாட்கள் அநேக காலங்கள் நடந்தது. அப்போ கடவுளுடைய காரியங்கள் பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கும். உமது கிருபை, உமது ஊழியக்காரன், உம்முடைய மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கு விளங்குமா? நல்லா வசனங்கள் ரொம்ப திட்டவட்டமாக இருக்கும். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே வருவார். அப்போ உன்னை சிறுமைப்பட்ட காலங்களும் துன்ப கண்ட வருஷத்தையும் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் இந்த மாதத்தின் சிலுவை நாட்களை சுமந்து அவர் மரித்தார், 3 நாள் எழுத்தார் என்று சொல்லி அடுத்த மாதம் 18ஆம் தேதி அநேக ஒரு விசேஷமான கூட்டம் நடக்கும் நிறையா இல்லையா? அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் லேசானவர் நினைச்சிக்காதீங்க. ஒரு திட்டங்களை சரியாக செயல்படுத்துவார். தன் வருகை வருவது ஒருவருக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் உரையப்படபடியாக இந்த பூமியில வாழுகிற மனுஷனிடத்தில் வாயடிய அந்த காலத்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. என்னங்க புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி இல்லையா? ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி இயேசுனுடைய மேசியா என்ற வருகை கொடுத்து நிறைய வார்த்தைகள் உண்டு, நிறைய சொல்லலாம் ஒன்றும். அப்போ இத்தனை வார்த்தைகள் எல்லாம் வார்த்தையால் தீர்க்க உரையப்பட்ட நேரம் நிறைவாக்கக்கூடிய ஒரு காலம் எப்படி வரண்டான்னு சொன்னால், தனக்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன் பிறந்த யூதா, அங்கே பார்த்தா யோவான் என்று ஒரு மனுஷனை அதோ தேவாட்டுக்குட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தான். இவனோ காட்டி கொடுக்க ஒரு ஆயத்தப்படுத்துகிறான்.
இவனுக்குள்ள ஆசை பெரிதான ஆசை. யூதாசு லேசானவர் கிடையாதுங்க, பெஸ்ட் ஊழியக்காரர். இந்த பெஸ்ட் ஊழியக்காரங்களை பார்க்கும்போது ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஒரு பாடுகள் ஏற்படும், உபத்திரங்கள் ஏற்படும். அப்போ அந்த உபத்திரம் ஏற்படும் தான் மனுஷன் தன்னுடைய நிலைமையை விட்டு பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதும். அதுதான் யூதாசுக்கு ஏற்படுத்தினார் ஆண்டவர். அவன் அதை விட்டு அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் போது தான் அவன் எல்லாத்துல டைரக்டா வந்து இவர் தான் என்று சொல்லக்கூடியதா. அவர் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாரு, என்னை காட்டி கொடுத்து அவன் குற்றவாளியா தீராதபடி நான் தான் என்று தன்னை அர்ப்பணித்து கொடுத்தார் ஆண்டவர். இந்த மத்திய மார்க்கு இல்லையா, லூக்கா, யோவான் 4 அதிகாரத்தில் வந்து மார்க்கில் தான் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இந்த 3 அதிகாரத்தில் 14 மொத்தமே தீர்க்கதரிசன புத்தகத்தை 14 வார்த்தைகள். அந்த வார்த்தைகளில் ரொம்ப பகிர்ந்து கொடுக்குறது இந்த 4 வார்த்தை. 4 வாரத்தில் 3 வாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து மரணத்தையும் உயிர்த்தெழுந்ததாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய காரியத்தை கொடுத்து பார்க்கப்படும் போது ஒரு மனுஷனை காணும் முன்பே தன்னை அர்ப்பணிக்கப்படும் போது அவன் காட்டி கொடுக்கப்பட்டவனை பார்த்து பல குறை சொல்லலாம். நான் மறுபடியும் இந்த வசனத்தை உங்களுக்கு தானம் பண்ணி கொண்டு வரேன். இயேசு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்க. காட்டி கொடுப்பவனும் வந்து கூட நிற்கிறான், நான் தான் என்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்ப தொட வந்தவன் கீழே வந்தான். இயேசு அனுமதியோடு தொட முடியாதுங்க. அவர் அனுமதி இல்லாத அவரை தொட்டு பார்க்க முடியாது. அப்படி தொட்டு பார்க்க அவருடைய சித்தத்தை ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாதான் சமாரியா ஸ்திரீ ஒரு சகோதரி மார்க்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கும் போது பர்மிஷன் வாங்காதவை தொட்டது உண்டு. மறுபடியும் அந்த வசனத்தை தொடர்ந்து படிக்கப்படும் போது 6ஆம் வசனம் படிக்கும் போது பர்மிஷன் கேட்டு தொடுவாங்க, அநேக வியாதி சுகமாகும். இப்போ 5ஆம் வசனம் இப்படி, 6ஆம் வசனம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு இந்த உலகத்துக்கு வந்த காரியத்தை நேர்த்தியா, அந்த நீ உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்துக்கு நீ என்ன நேர்த்தியா நடந்திருக்கிற இப்போ யோசிச்சு பாரு இல்லையா. இப்போ யோசிச்சு பாரு, நம்ம என்ன நேர்த்தியா நடந்திருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு தடுமாட்டம் இருக்குது. நான் தான் உனக்காக மரித்தேன் என்று உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. பார்க்குற மகளே, மகனாக இருக்கலாம், வாலிப சகோதரியா இருக்கலாம், வயது கன்ற தாயாரா இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், நான் தான் என்று அவர்களை பார்த்து, அந்த மக்களை பார்த்து, தன்னை மரணத்துக்கு ஏதாக தேடி வந்த மக்களை பார்த்து நான் தான் என்று அர்ப்பணித்து உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்காக மரித்தேன், நான் தான் உனக்காக உயிர்த்தெழுந்தேன், நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், இனி கலங்காத திகழாது உன்னை பலப்படுத்தி உன்னை பெரிய காரியங்கள் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதை தான் சொல்றாரு, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். யோவான் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கும் போது உன் துக்கத்தை நானே, இந்த உலகம் அநேக சந்தோஷப்படும், உனக்கு வேதனை வரும், ஆனால் உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லி அழகாக யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்படும். வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத இருக்கிறியா? பொறுத்திருந்து பாரு, உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. விசுவாசித்து பாரு, உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்பி பாரு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை எதை கொடுத்து கலங்காது. கர்த்தர் என்று மீட்பர், உன்னை என்னை மீட்ட வந்தவர், அது கைவிட்டு போக மாட்டாரு. அவரை நின்று பார்ப்பாரு, நீ கூப்பிட்டு பாரு, உன் அருகில் வந்து இப்போதே இந்த வினாடி விடுதலை கொடுப்பார். ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சுவாமி, இதோ எங்களுக்காக வந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டு மரித்து 3 நாள் ஒழித்தேர்ந்த நாட்களை இன்னும் நாங்கள் நினைவுபடுத்தும்படியாக இது சிலுவை நாட்கள் என்று நாங்கள் அர்ப்பணித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரங்கள் இருந்தாலும் ஆண்டவரை தாமதிக்காமல் வந்து நான் தான் உனக்காக மரித்து உயிர்த்தேர்ந்தேன் என்று சொல்லக்கூடிய தேவனப்பா. ஆண்ட உலகத்துக்கு பார்க்குற ஜனங்கள் உள்ளத்தில் நீர்தான் என்று உள்ளத்தை ஒடித்து அவங்களை எல்லாம் பின்மாற்றம்லாம் ஆண்ட அடைந்து போன அநேக மனமாறட்டும். எல்லாவற்றையும் கர்த்தரே எங்களுக்கு மெய்யான தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லட்டும். மரித்தீர் உழைத்தேந்தீர், உமக்கு கோடி கோடி நன்றியும் ஸ்தோத்திரம் இருக்கிறோம். பெரிய இயேசு மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.